குறிப்பாக இன்று கேரளத்திற்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து அண்டை மாநிலங்களாக இருக்கின்ற கேரள மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்னாலே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜல்லி, மணல், ரா மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிற அனைத்தும் சென்று கொண்டிருப்பதை இப்போது தற்காலிகமாக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. நேற்று வந்து சட்டசபையில் உங்க கட்சி ஆட்களை விலை கொடுத்து வாங்க முடியாதான்னு எடப்பாடியார் கேட்கிறாரு. அது எப்படி பார்க்கணும்? இல்லை, அவருக்கு அவருடைய நிலைகள் வேறு, நம்முடைய நிலைகள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் பல பேர் வெளியே வந்தார். இன்றைக்கு 6 பேர் வெளியே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நிலைகள் வந்ததற்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. இதை பற்றி நம்முடைய தோழமை கட்சி முதலில் விளக்கியிருக்கிறார். அவரிடத்திலும் கூட வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர்தான் இந்த கருத்தை சொன்னதற்கு பிறகு எங்களோடு இணைந்து இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த சட்டசபையில் வந்து அதிக அளவில் அவை குறிப்புகளிலிருந்து நிறைய விஷயங்கள் நீக்கிறது வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்கு. இல்லை, எப்போதுமே இதுபோன்ற நிலைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது என்பது நான் அறிவேன். பல நாட்களாகவே முழுமையாக கூட ரத்து செய்ய அங்கே நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நிலை பார்க்கின்ற போது சட்டமன்றத்திலே பேசியதற்கு பிறகு நாம் நீக்கப்படுகிறது. அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிற காரணத்திலேயும் மக்கள் பார்த்து விடுகிறார். ஆனால் சட்டமன்ற பதிவேட்டிலே இருக்கக்கூடாது என்பதுதான் மரபு. இந்த மரபின் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அவரை இன்றைக்கு வரையிலும் எல்லோரும் பாராட்டுகின்ற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையும் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும், நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார். மூலமா வெளியே வந்துருது, அது வந்து அப்படி போடக்கூடாதுன்னு சபாநாயகரும் சொல்லியிருக்கிறாரு. பட் அதை ரீல்ஸ் மூலியமா அந்த அவை குறிப்பில் நீக்கப்பட்ட விவகாரங்கள் அனைத்துமே ரீல்ஸ்ல வந்து நிறைய மில்லியன் வியூஸ் போற அளவுக்கு எல்லாமே இருக்கு. அது அப்படி பண்ணக்கூடாது, அப்படி வந்தா நடவடிக்கை எடுப்போம்னு சபாநாயகர் கூட சொல்லியிருந்தாரு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு, இந்த சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்? அதற்கு செய்தித்துறை அமைச்சர் அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே படிப்படியாகத்தான் ஒவ்வொரு நிலையும் இன்று நம் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னால் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் யூடியூப் போன்ற ஃபேஸ்புக் போன்ற அனைத்தும் பல பேருடைய கையில் இருக்கிறது. அதை விரைந்து அவர்கள் வெளிப்படுத்துகிற போதுதான் அதற்கு அந்த யூடியூப் மக்களிடத்தில் விளம்பரமாகும் என்ற முறையில் அவர்கள் செய்கிறார்கள். அதை எப்படி முறைப்படுத்துவது என்பதை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் செய்தித்துறையோடு கலந்து அதை முறைப்படுத்துவார். நாளையே ஒன்றும் இதுவரையிலும் முதலமைச்சர் அதை பற்றி தேதி அறிவிக்கப்படவில்லை. அவர்தான் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவித்ததற்கு பிறகு நான் சொல்கிறேன். அவர் ஆதாரத்தோடு சொல்லியிருப்பது மலைகளை காணும் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு இது யார் அதற்கு உடந்தையாக இருந்தவர் என்பதைத்தான் காண வேண்டுமே தவிர, ஆகவே அவர் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதையும் அவர் தெளிவாக சொன்னார். எல்லாம் இருப்பதெல்லாம் பினாமி பேரிலே தான் இருக்கிறது என்று கூட சொல்லியிருக்கிறார். போகத்தான் அதை பற்றி தெரியும். கூட சட்டசபையில் பேசப்பட்டது. அது வேலுமணி வந்தால் சொல்லுவார் அதை பற்றி.